this on bikes? Let's talk more shooting. பார்க்க போகிறது த பிரெக்கிங் க்ரூ அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் மூவி தமிழ் டப்பிங்கோட ப்ரைமில் அவைலபிளாக இருக்கு. இந்த பட்டிஸ்டாவோட ஆக்ஷன் காமெடி படங்கள் பூராத்தையும் ப்ரைம் தான் வாங்கி வச்சுருப்பாங்க போல இருக்கு. வாரம் வாரம் ஒரு படமாக ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த படத்தில் நம்ம பட்டிஸ்டாவோட இணையறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜேசன் மோமோ. இந்த 2 பேர் இணையறாங்க அப்படின்னும் போதே ஒரு பக்காவான ஒரு ஆக்ஷன் பிளாக் காத்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நம்ம எதிர்பார்த்தோம். அதுக்கேற்ற மாதிரி ஒரு டீசெண்டான ஆக்ஷன் மூவியாக அந்த படம் அமைஞ்சிருக்கு. ஆக்சுவலாக இந்த 2 முரட்டு பிள்ளைகள் சேர்ந்து தன்னோட அப்பாவோட சாவுக்கு காரணமானவங்கள பழி வாங்குறது அப்படின்ற தீம்ல தான் அந்த கதையை நகருது. வால்டர் அப்படின்றவர் தான் இவங்க 2 பேரோட அப்பா. இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு ஒரு வண்டி இடிச்சு அவர் வந்து செத்து போயிடுறாரு. அந்த சாவுக்காக ரொம்ப நாள் பிரிஞ்சு வைக்கக்கூடிய தன்னோட பிரதரான ஜேசனை வந்து பட்டிஸ்டாவோட ஒய்ஃப் இன்வைட் பண்ணுறாங்க. ஸோ அந்த இறுதி சடங்குல வந்து எல்லாரும் கலந்துக்கிறாங்க. அந்த டைமில் தான் வந்து ஜேசன் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாரு. தன்னோட அப்பா வந்து சாதாரணமாக இறக்கல, அதுக்கு பின்னாடி ஏதோ மர்மங்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி. அந்த மர்மங்கள் என்ன, அந்த மர்மத்தை வந்து இந்த அண்ணன் தம்பிங்க 2 பேரும் சேர்ந்து கண்டுபிடிச்சாங்களா, அதுக்கு காரணமானவங்களை பழி வாங்கினாங்களா, டுவர்ட்ஸ் எண்ட் என்ன ஆகுதுன்றது அந்த படத்தோட கதை. ஆஸ் எக்ஸ்பெக்டட் இந்த படத்தோட ஒரு முக்கியமான ஹைலைட் இந்த படத்தோட ஆக்ஷன் சீக்வன்சஸ் தான். ஏகப்பட்ட சீக்வன்சஸ் ரொம்ப சூப்பராக கொரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் பட்டிஸ்டா அண்ட் ஜேசன் இவங்க 2 பேருமே பக்காவான ஒரு ஆக்ஷன் ஹீரோஸ். ரொம்ப சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த காம்பினேஷன் சீன்ஸ், அதாவது இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பேண்டராக இருக்கட்டும், அந்த சண்டைகளாக இருக்கட்டும், அது எல்லாமே ஓரளவுக்கு நீட்டாக இருந்துச்சு. அந்த ஃபேமிலி செட்டப்பே ஒரு மாதிரி நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக அமைச்சிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அவங்க அப்பாவோட சாவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மங்கள் அது ஏதோ ஒரு பயங்கரமான கான்ஸ்பிரசி அப்படின்ற மாதிரி தான் இனிஷியலாக ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அந்த போர்ஷன்ஸ்லாம் நல்லா தான் போச்சு. பட் போக போக ஒரு வழக்கமான ஒரு ரீசனிங் அப்படின்ற மாதிரி போச்சு. அதை சுற்றி இருக்கக்கூடிய மர்மங்கள், நிகழ்வுகள், அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சீக்வன்சஸ் அதெல்லாமே கொஞ்சம் ரொட்டீனாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அந்த போர்ஷன்ஸ் அப்படின்றதெல்லாம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக யோசிச்சிருக்கலாம். அந்த இன்னும் கொஞ்சம் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட ப்ரெசென்ட் பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னு தான் தோணுச்சு. ஓவரால் பார்த்தீங்க அப்படின்னா 2 மணி நேரத்துக்குள்ள முடியக்கூடிய ஒரு படம். பெருசாக புதுமை அப்படின்றது இல்லைனாலும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வாட்சாக தான் இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரேட்டிங் 3/5. அதே தரத்தை பொறுத்த வரைக்கும் பெருசாக அடல்ட் சீன்ஸ் அப்படின்றதெல்லாம் இல்லை. சின்னதாக லிப்லாக் சீன்ஸும் அண்ட் கெட்ட வார்த்தைகளும் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி.